இரத்த தானம் செய்வீர், மனித உயிர் காப்பீர். மனித உயிரை காக்கிறது யாரு? அல்லாஹ்வா மனுஷனா? இரத்த தானம் செய்தால் உயிர் காப்போம்னு போட்டிருக்கிறோம். இந்த உயிர் காக்குதல்ங்கிற வார்த்தையை ரெண்டு அர்த்தத்தில் அல்லாஹ்வை பயன்படுத்துறான். உமன் அஹ்யாக அன்னமா அஹ்யன் நாஸ ஜமியா. ஒரு உயிரை கொலை செஞ்சவன் உலகத்தையே கொலை செஞ்ச மாதிரி, ஒரு உயிரை வாழ செஞ்சவன் உயிர் கொடுத்தவன் தான் வருது. இல்ல, உயிர் கொடுத்தவன் அனைவருக்கும் உயிர் கொடுத்த மாதிரிங்கிறான். உயிர் கொடுக்கிற அர்த்தமா? பொழைக்கிறதுக்குரிய சில காரணங்களை செஞ்சா அந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்துறோம். ஒருத்தன் சாவ கிடக்கிறான், ரத்தத்தை கொடுத்தா என்ன செய்வான்? பொழைச்சிக்கிடுவான். இதுதான் அதுல சாதாரண அர்த்தமே தவிர இதுல ஒரு கடவுள் தன்மையோ, இந்த ரத்தத்தை கொண்டு எங்கிருந்து எவன் செத்தாலும், எவ்வளவு தூரத்திலிருந்து செத்தாலும் இங்க இருந்து ரத்தத்தை அனுப்பி அப்படின்ட்டு அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இறந்தவர்களை அழைக்கும் பொழுது உள்ள அந்த இறைத்தன்மை இதுல என்னமாவது இருக்குதான்னு கேட்கிறேன். இது ஒரு உதாரணமா? அப்ப நம்ம உதாரணங்கள்லாம் சொல்லலாம். உதாரணம் தேவை, புரிந்து கொள்வதற்கு சொல்லலாம். பொருத்தமா இருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க செய்யற செயலுக்கு இந்த நீங்க சொல்ற ஹதீஸும் ஆதாரமா இருக்க மாட்டேங்குது, இந்த உதாரணமும் ஆதாரமா இருக்க மாட்டேங்குது.